ஹாய் ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குதுங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. எஸ்டர்டே கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? அது நேற்று ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே ஆனால் திரும்ப ஒரு தடவை பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஓகே 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 ஸோ இப்போ அந்த டைம் கொடுக்குதோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேங்களா? அது ஈஸி தான், பார்க்க பழகிடும். ஈஸி தான், ஒன்ஸ் பார்த்துட்டேன். அது சடனா திரும்ப இன்னொரு தடவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி ஆமா ஆமா ஆமா, லைக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, நம்ம எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து எது வரைக்கும் ஒரு அசைன்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோமா? 4 பார்த்துருக்கோமா? 4 பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து பிட்வைஸ் மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி பார்த்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல உள்ள, அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், லூப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நான் ஆபரேட்டர் வரைக்கும் வருது இல்லையா, ஆபரேட்டர் வரைக்கும் உள்ளதுக்கு நான் ஒரு கொஸ்டின் ஷேர் பண்றேன், மார்க் டெஸ்ட் ஷேர். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் எழுதி எனக்கு நாளைக்கு கிளாஸ்ல அனுப்பிச்சு, லைக் நாளைக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஆபரேட்டர் வரைக்கும் தான் இருக்கும், லைக் டேட்டா டைப்ஸ்ல இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆபரேட்டர்ல அரித்மெட்டிக்கா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம மார்க் டெஸ்ட் வச்சிருவோம். ஓகே. ஐ திங்க் அது இந்த OP.5 இதுல தானே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்குமே நான் என்ன பண்றேன், அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா பிட்வைஸ் ஆபரேட்டரை பார்த்துரும். ஓகேங்களா? பிட்வைஸ் ஆபரேட்டர்னா ஒன்றும் இல்லை, லைக் அது ஒரு பைனரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ A = 10, B = 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 8, 4, 2, 1 இந்த 4 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுல பைனரி நம்பர் ஆட் பண்ண போறேன். இந்த இதுக்கும் ஏக்கும் பிக்கும் பைனரி நம்பர் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? இதுல 8421ல எந்த நம்பரை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு இந்த 10 வரும். இப்ப அந்த 8421ல எந்த நம்பர் புரியல, எப்படி கேக்குறீங்க? அதாவது 8421 4 நம்பர் இருக்கா, இதுல எந்தெந்த நம்பரை எல்லாம் நான் ஆட் பண்ணா எனக்கு 10 வரும். 2, 6, 8, 9. இல்ல, நீங்க இதுக்குள்ள மட்டும் தான் பார்க்கணும். 8421 இருக்கு இல்லையா, இதுக்குள்ள மட்டும் தான் பார்க்கணும். இதே நம்பரை அங்க என்ன ஆட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? இல்ல ப்ரோ, இப்ப 10 ஏல என்ன இருக்கு, 10 இருக்கு. அந்த 10 வந்து எனக்கு வேணும். இந்த 4 நம்பர்ல எந்த நம்பரை நான் ஆட் பண்ணா அந்த 10 கொண்டு வரலாம்? என்னதானே ப்ரோ இருக்கு, அதுக்குள்ள ஏன் ஆட் பண்ணணும்? இல்ல ப்ரோ, இப்போ 8421 உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க போற ஸ்டேட்மெண்ட் வேல்யூ. ஓகேங்களா? இதுல 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 10 வருமா? ஆமா, அப்படி கேக்குறேன். எந்த நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு 10? ஓகே, அப்ப 8 ஆட் பண்ணா 10. அப்போ எந்தெந்த நம்பர் எல்லாம் உங்களால ஆட் பண்ணும்போது 10 வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் 1 போடணும். ஓகேவா? அப்போ 8 வர இடத்துல என்ன பண்ணணும்? 1. 4 வர இடத்துல 0 தான். அடுத்து 2 வர இடத்துல 1, அடுத்து 0. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த 5க்கு பார்த்து சொல்லுங்க. இப்ப 5க்குங்களா? இப்ப எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணா 5 வருதுன்னு? ஆமா ஆமா ஆமா. அப்ப 0, 1, 0. அவ்வளவுதான். புரியுதா? இப்படிதான் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 10க்கும் 5க்கும் பைனரி நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது என்ன அப்படின்னா பிட்வைஸ் அண்ட் ஆபரேட்டர். ஓகேங்களா? பிட்வைஸ் அண்ட் ஆபரேட்டர்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். A ஆம்பர்சன் B. ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க, அண்ட் ஆபரேட்டர்னா என்ன சொன்னேன்? மல்டிப்ளை பண்ணணும். இல்ல, 2 நம்பருமே ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்ட்டா? ஆமா. இப்போ இந்த 1 0 1 0 போட்டுக்கிறேன். இங்க கீழே இருக்கக்கூடிய 5ஓட 0 1 0 1 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதுல 0 எல்லாம் ஃபால்ஸ், 1 எல்லாம் ட்ரூ. ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்க. 1 2 1 2 1 0 1 0 10 இருக்கா? ஒரு நிமிஷம். 10ல வந்து 8421ல அது ரெண்டும் ஆட் பண்ணா 0 0 0 வேல்யூ 8421 and here the 10 வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம பைனரி ஆபரேட்டர்ல வந்து கொஞ்சம் இந்த நம்பருக்கு நம்ம இது டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டை வேணா மாத்திக்கலாம். லைக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அண்டுக்குமே ஆறுக்குமே ஒரே வேல்யூ வர மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேன், இத ஏ வந்து 5னும் B வந்து 3ன்னு மாத்திக்கிறேன். இப்போ நீங்க 5க்கு எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு இது வரும்? 0 1 0. ஓகே, அப்போ அந்த 0 1 0 நம்ம மேல போடுங்க. 0 1 0 1. ஓகேங்களா? 3க்கு எந்த நம்பர் ஆட் பண்ணா வரும்? 3க்கு 0 0 1.
0 0 1 1 ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை போட்டுக்கலாம். 1 0 1 0 எடுத்துட்டு 0 1 0 1 அது கீழே 0 0 1 1 ஓகேங்களா? இப்போ ட்ரூ எல்லாம், அதாவது 1ன்னு வர இடமெல்லாம் ட்ரூ, 0ன்னு வர இடமெல்லாம் ஃபால்ஸ். ஆம்பர்சண்ட்னா பிட்வைஸ் ஆட்னு அர்த்தம் ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ட்ரூ ட்ரூ ரிட்டர்ன் ஆனா மட்டும் தானே ட்ரூ வரும். அப்போ 1 1னா மட்டும்தான் உங்களுக்கு இங்க 1 வரும். மீதி எல்லாம் 0 வரும். அவ்வளவுதான். இப்போ இந்த 0 0 0 1 இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் 8421 கீழே போடணும். அப்ப எந்த இடத்துக்கு கீழே 1 இருக்கு? இப்போ 1 கீழே 1 இருக்கு. 1 கீழே 1 இருக்கு. அப்போ உங்களுக்கு இதுக்கு தான் ஆன்சர். பிட்வைஸ் ஆண்டுக்கு உங்களுக்கு 1 தான் ஆன்சர். பாட்டுதான். ஓகே, ஏ இந்த பின்றதுக்கு இப்ப ஆன்சர் வந்து 1. ஆமா, பிட்வைஸ் அண்ட் ஆபரேட்டருக்கு 1 ஓகேங்களா? ஓகே. இப்போ பிரிண்ட் ஏ அப்சல்யூட் சிம்பிள் இங்க இருக்குல்ல, இதுக்கு பேர் அப்சல்யூட் சிம்பிள். அது வந்து இதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா பிட்வைஸ் ஆருக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? இப்போ இதே இதை வச்சு சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? ஆர் போட்டா 0 ட்ரிபிள் 0 1 1 0 1 1 1 ஒரு 0 மீதி எல்லாம் 0 1 1 1 ஓகேங்களா? இப்போ இந்த 0 1 1 1 கொண்டு போய் 841ல போட்டு ஆட் பண்ணி காட்டுங்க. இப்போ இதுல போட்டு ஆட் பண்ணி எந்த இடத்துல 1 இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 எதுக்கு கீழ இருக்கு? 4 2 1 கீழ இருக்கு. அப்போ எல்லாம் ஆட் பண்ணலாம். 5 3 1. இப்போ 0 8 க்கு கீழ வரும் ஓகேங்களா? ஆமா. இந்த 1 4 க்கு கீழ வரும். 4 கீழ வரும். இந்த 1 2 க்கு கீழ வரும். இந்த 1 இந்த 1 கீழ வரும். அப்போ இந்த மூணுமே ஆட் பண்ணணும். 4 2 1 ஆட் பண்ணனும். அந்த 4 1 ஆட் பண்ண கூடாது. ஓகே. இப்படி தான் ஆட் பண்ணணும். 7. அப்போ இந்த 7 வரும் ஓகேங்களா? பிட்வைஸ் ஆருக்கு வந்து 7 ஒரு வேல்யூஸ் எல்லாம் இத ஆட் பண்ணி சொல்லணும். அந்த ஆமா, ட்ரூவா வர வேல்யூனா 1 தான் ட்ரூ ஆச்சு. அந்த வேல்யூ மட்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. இங்க 3 வேல்யூ ட்ரூ ஆனதால 3 வேல்யூ ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான். ஓகே. அடுத்து போட போறது பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஓகேங்களா? பிட்வைஸ் எக்ஸ்ஆருக்கு என்ன சிம்பிள்னா ஏ இந்த பவர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதான் போடணும் ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சேமா வந்துச்சுன்னா 0ன்னு வரும், மாறி மாறி வந்துச்சுன்னா 1ன்னு வரும். அப்போ சொல்லுங்க. இப்ப எக்ஸ்ஆர்ன்றது ஆருக்கு ரிவர்ஸ்ன்ற மாதிரி தானே? ஆமா. அது எப்படி சொல்றதுன்னா அண்டுக்கு ரிவர்ஸ் கிடையாது. சேமா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். மாறி மாறி வந்துச்சுன்னா, அதாவது ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் தான், ட்ரூ ட்ரூனாலும் ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகே. அப்ப 0 1 1 0 அவ்வளவுதான். 0 1 1 0 ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு போயிட்டு 841ல அப்ளை பண்ணா 6 அவ்வளவுதான். வந்துருச்சா? இந்த ஆபரேட்டர் பேர் என்ன சொன்னீங்க? பிட்வைஸ் ஆபரேட்டர் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆம்பர்சண்ட், அடுத்து அப்சல்யூட் அப்சல்யூட்டுக்கு அப்புறம் பவர் சிம்பிள். ஆமா, ஆம்பர்சண்ட் அப்சல்யூட் பவர் சிம்பிள் ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட், பிட்வைஸோட நாட் ஆபரேட்டர் பார்க்க போறோம். நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, நாட்ன்றது ஏதாவது ஒரு வேரியபிள் கூட தான் லைக் அஃபெக்ட் ஆகும் சொன்னேன்னா, ஒன்னு நீங்க ஏக்கு போடலாம், இல்லைன்னா பிக்கு போடலாம். இந்த டில்டு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, டில்டு தெரியும் இல்லையா, அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த சிம்பிள் போட்டீங்கன்னா பிட்வைஸ் நாட்னு அர்த்தம் ஓகேங்களா? இப்போ ஏக்கு நான் டில்டு சிம்பிள்னு போடுறேன். இப்போ என்னன்னா ஒன்னும் இல்ல, ஏயோட வேல்யூ என்ன? 5னா எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி மைனஸ்ல காட்டும், அதான் பிட்வைஸ் நாட். ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி மைனஸ்ல காட்டணும்னா என்ன வரும்? -6 வருமா? அவ்வளவுதான். இதுதான் வந்து பிட்வைஸ் நாட்டோடைய ஃபார்முலா. ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அதை நமக்கு மைனஸ்ல காட்டும் ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கிறது புரியுதுங்களா? புரியுது. ஓகே. இது எல்லாமே நீங்க சென்ட் பண்ண அந்த பிடிஎஃப்லயே இருக்குங்களா? எல்லாமே மொத்தமா இருக்கும், ஓவராலா எல்லா கோடும் இருக்கும் ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், அதாவது டைரக்ஷன் லெஃப்ட நோக்கி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் லெஃப்ட் ஷிஃப்ட். அதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏஐ மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 0 1 0 1 தான் எடுக்க போறோம் ஓகேங்களா? 0 1 0 1 இதான் நான் எடுக்க போறேன் ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றதுனால லெஃப்ட் நோக்கி ஒரு தள்ள போறேன். 0 1 0 1 இருக்கு, லெஃப்ட் ஷிஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ஒரு புஷ். அப்போ என்ன ஆகும்னா இந்த 0 வெளியே வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு 0 இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துரும். 0 இருக்கிற இடத்துல 1 வரும், 1 இருக்கிற இடத்துல 0 வரும்.
இந்த 0 இடத்துல 1 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 1க்கு இருக்கிற இடத்துல எம்டியா இருக்கும் இல்லையா? அந்த 0 ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னவா எனக்கு மாறுது? 1010 மாறுது. ஆமா 1010 மாறுதா? அப்ப அந்த 1010 போயிட்டு 8421ல போட்டா என்ன வரும்? 8421ல 8421ல போட்டீங்கன்னா 10 வரும். அந்த 10 தான் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஓகே. வந்துருச்சா? இத நான் ரொம்ப சிம்பிளா இத நம்ம கமெண்ட் பண்ணல. இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் போட்டேன் இல்லையா? லெஃப்ட் ஷிஃப்ட்க்கு நமக்கு 10 வந்துருச்சு. ஓகேங்களா? இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்புட்ட 2ஆல மல்டிப்ளை பண்றது லெஃப்ட் ஷிஃப்ட்னு அர்த்தம். நீங்க எந்த இன்புட்ட கொடுக்குறீங்களோ அது இன்டு 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 5 into 2 போட்டா 10. அதான் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட்டோட வேல்யூ. ஓகேங்களா? ரைட் ஷிஃப்ட்னா ஆரோ வந்து ரைட் சைட பார்த்த மாதிரி இருக்கும். ரைட் சைட நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படியே நான் சொல்றேன். இந்த 0101 புக் வந்து இது எப்படி இருக்கு? நமக்கு 0101 தான் நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டா? இந்த 0101 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் போடும்போது எப்படி இருக்கும்? நமக்கு வந்து 1010 இந்த மாதிரி இருந்திருக்குமா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா இந்த 0101 ரைட் ஷிஃப்ட் பண்ண போறோம். அதாவது ரைட் நோக்கி தள்ள போறேன். அப்போ இந்த 1 கீழே வந்துருமா? நீங்க எப்படி லெஃப்ட்ல இருந்து தள்ளுனீங்களோ இப்ப ரைட்ல இருந்து ரைட் சைடு நோக்கி தள்ள போறீங்க. இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்கிற 1 கீழே வந்துரும். 1 இருக்கிற இடத்துல 0 வரும். 0 இருக்கிற இடத்துல 1 வரும். இந்த 1 இருக்கிற இடத்துல 0 வரும். எம்டி வந்து 0 தான் ரிப்ளேஸ். 0. அப்ப 0010. அவ்வளவுதான். அப்ப 0010 போட்டு நீங்க இந்த இடத்துல போட்டீங்கன்னா என்ன வரும்? 0010 போட்டா 8421ல அப்ளை பண்ணா 2. அதுதான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஷிஃப்ட்டோட வேல்யூ. ஓகேவா? ரைட் ஷிஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரைட்டை நோக்கி ஒரு புஷ் பண்ணுதா? லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றது லெஃப்ட் நோக்கி ஒரு புஷ், ரைட் ஷிஃப்ட்ன்றது ரைட்டை நோக்கி ஒரு புஷ். அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு ரைட்ல என்ன ஆயிருது? அந்த வேல்யூ புஷ் ஆகி உங்களுக்கு உள்ள வந்து நமக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி தருது. ஓகேங்களா? புரியுதா? 2 வந்தது ரீசன். புரியுது. அதாவது 10ன்றது இன்புட்டோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10. ரைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அத 2ஆல ஃப்ளோர் டிவைட் பண்ணணும். 2ஆல ஃப்ளோர் டிவைட் பண்றதுன்னா என்னது? 5/2 எவ்வளவு? 5/2 2.5. 2.5. ஃப்ளோர் டிவைட்னா பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுக்காது. ஓகே. ஃப்ளோர் டிவைட். அதான் ஃப்ளோர் டிவைட். லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து இன்புட்டோட 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இன்புட்டை வச்சு 2ஆல மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் ஷிஃப்ட். இன்புட்டை வச்சு 2ஆல ஃப்ளோர் டிவைட் பண்ணா ரைட் ஷிஃப்ட். ஓகேங்களா? ஓகே. நீங்க பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதா? இதான் என்னது? இப்ப அந்த 5 அந்த ஏவோட வேல்யூ 5க்கு பதிலா நம்ம எது அசைன் பண்ணாலும் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு இன்டு 2ன்ற மாதிரி வருமா? அதுல எந்த வேல்யூ இருந்தாலும்? ஆமா ஆமா ஆமா. அல்ல நீங்க லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு இன்டு 2 போடணும். ஓகே. அது அதாவது ஒரு மூவா இருக்கிற பட்சத்துல ஒரு மூவ் ஒரு புஷ் பண்ற பட்சத்துல. ஓகே. ஓகேங்களா? 2 போட்டீங்கன்னா இப்ப 2 புஷ்னா உங்களுக்கு அது டபுளா காட்டும். ஓகே. ஒரு புஷ்க்கு அப்படியே ஒவ்வொரு புஷ்க்கும் அது அப்படியே டபுள் ஆயினே வருது. ஆமா டபுளா வரும். ஓகேவா? சோ இது வந்து அப்படியே டபுள் ஆகுது. 1 வந்து எப்படி டபுள் ஆச்சு 20. இப்போ 20 டபுள் ஆகுது. இப்போ 4 கொடுத்தீங்கன்னா 40 into 2 40 into 80 ஆகுது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம ரைட் ஷிஃப்ட் 2 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது குறைஞ்சுக்கிட்டே வரும். லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றது பாயிண்ட் டபுளா ஏறும். ரைட் ஷிஃப்ட்ன்றது டபுளா குறையும். ஓகே. ஸோ இது வந்து லைக் உங்களுக்கு அனலிஸ்ட்ல இது எங்கேயுமே நீங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பைத்தான் படிக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகேங்களா? ஆப்பரேட்டர்ல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பரேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அனலிஸ்ட்ல கோடிங்லாம் யூஸ் ஆகுற மாதிரி வராதுங்களா? அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் தான் மேட்டர். ஒரு சில கம்பெனில பாண்டாஸ் தெரிஞ்சு பாண்டாஸ் வச்சு தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு பாண்டாஸ் தான் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி பாண்டாஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி தான். அது ரொம்ப சிம்பிளா. ஓகே. பாண்டான்றது இப்ப பைத்தான் உள்ள வரப்போற பைத்தானுக்குள்ள வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை வச்சு உள்ள என்ன பண்ண முடியும்னா டேட்டா வந்து கிளீன் பண்ணி அனலைஸ்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால அந்த பாண்டாஸையும் கத்துக்கிறதுக்காக ஒரு பைத்தான் பேக்கேஜாவே நீங்க ஓவரால் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுல இப்ப நான் பாண்டா எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பைத்தானோட பேசிக்ஸ் கான்செப்ட் உள்ளே போக முடியும். கரெக்ட். முழுக்க ஃபுல் பைத்தான் தெரிஞ்சாதான் பாண்டாஸ் தெரியும் கிடையாது. பாண்டாஸ் வந்து இதோட சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்த ஆபரேட்டர் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் போமா. மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னா என்னது ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர் இருக்கா இல்லையான்னு அதேதான். அது பாத்துருவோமா ஒரு வாட்டி? இல்ல உங்களுக்கு ஓகே இல்லைன்னா பாப்போம் ஒரு வாட்டி. ஒன்றும் பிரச்சனை. இப்படி கொடுக்குறீங்களா? ஆமா. இப்ப நான் கிரேப்ஸ்ன்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம இப்படி வந்து 3 கொடுத்துருக்கீங்களா? பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள ஆப்பிள் இன் ஏ அப்படின்னு நான் சொல்றேன். ஆப்பிள் நாட் இன் ஏ அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து மேங்கோ இன் ஏன்னு நான் சொல்றேன். மேங்கோ நாட் இன் ஆப்பிள் இன் ஏக்கு என்ன வரும்? ட்ரூ வரும். ஆப்பிள் நாட் இன் ஏக்கு ஃபால்ஸ். மேங்கோ இன் ஏக்கு ட்ரூ. ஃபால்ஸ். மேங்கோ நாட் இன் ஏக்கு
அதுக்கு ட்ரூ வரும். ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ம். ஓகேங்களா. இது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் புரியுதா? ம். இவ்வளவுதான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஐடென்டிட்டி ஆபரேட்டர்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. ஓகே. கடைசி ஆபரேட்டர் 7th ஆபரேட்டர், அந்த ஆபரேட்டர் பேரு ஐடென்டிட்டி ஓகேங்களா. ஐடென்டிட்டி ஆபரேட்டர் நல்லா பாருங்க. 1, 2, 3 b equal to a ஓகேங்களா. c equal to 1, 2, 3. நான் என்ன சொல்றேன், ஃப்ரண்ட்ல a is b, ஏயும் பியும் ஒண்ணுதான். ஃப்ரண்ட் a is c, ஏயும் சியும் ஒண்ணுதான்னு சொல்றேன். நீங்க சொல்லுங்க, ஏயும் பியும் ஒண்ணா? ஏவும் பியும் ஒண்ணு இல்ல. ஏன் ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்லையா? ஏ 1 2 3 அப்ப ஏவும் பியும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். ஏயும் அந்த சியும் ஏவோட வேல்யூ தான் பிக்கு அசைன் பண்றோம். அப்போ ஏயும் பியும் ஒண்ணுதான் ஓகேங்களா. ஆமா. ஏயும் சியும் ஒண்ணா? ஏஎன்சி அதுவுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இப்ப ஆனா ஏவோட வேல்யூ பிக்கு அசைன் ஆனதுனால ஏக்கு எதுவும் எம்டி ஆயிடும் அப்படிலாம் இல்ல. அப்பெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளேயும் இருக்கும், இதுக்கும் கொடுக்கும். அப்போ ரெண்டுமே ட்ரூ தான். ரெண்டுமே என்ன வரும்? ட்ரூ தான் வரும். பட் ஆனா அங்க ரெண்டாவதுக்கு ஃபால்ஸ் வருது. ஏன்? இப்போ ஒரு தம்பி என்ன பண்றாப்புல, ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில போயிட்டு ஒரு பேட் வாங்குறாரு. அவர் வாங்கின பேட்டை இன்னொருத்தவர்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது ஏ போயிட்டு கடையில ஒரு பேட் வாங்குறாரு, அவர் வாங்கின பேட்டை பி கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்தா சி என்ன பண்றாரு, நம்மளும் இது மாதிரி ஒரு பேட் வாங்கினா நல்லா இருக்குமே போட்டு புதுசா ஒரு பேட் வாங்குறாரு. அப்போ ஏ கிட்டையும் பி கிட்டையும் இருக்கிறது ஒரே பேட் தான். சி அவரை பார்த்து இன்னொரு பேட் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. கரெக்டா? ஆமா. அப்போ ரெண்டு பேட் இருக்கீங்க. அதனால ஏ கிட்டையும் பி கிட்டையும் இருக்கிற பேட் ஒன்றதுனால ஏ இஸ் பி ட்ரூ, ஏ கிட்டையும் சி கிட்டையும் இருக்கிற பேட் வேறன்றதுனால ஏஇசின்றது ஃபால்ஸ். ஓகேங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க லிஸ்ட் போடும்போது அந்த லிஸ்ட்டை நீங்க சேமா எகைன் திருப்பி நீங்க கிரியேட் பண்ணாலும் கூட அது வேற ஒரு மெமரி லொகேஷன்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்றதுக்கு நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பீங்க, அது என்ன லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அங்க அதுல ஒரு இந்த லிஸ்ட் இருக்கும். அதே லொகேஷனை தான் நீங்க ஷேர் பண்றீங்க. அப்ப அந்த லொகேஷன் தான் உங்களுக்கு இங்க வரும். பட் சீன்றதை நீங்க கிரியேட் பண்ணும்போது இது வேற ஒரு மெமரி லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் வந்து அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டாவோட டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்? அது பிரிண்ட் டைப் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோமா? அப்போ அது என்ன மெமரி லொகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் ரன் பண்றப்ப பாருங்க, உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஐடி ஆஃப் ஏ, ஐடி ஆஃப் பி அண்ட் ஐடி ஆஃப் சி. ரன் பண்ணா என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் 96 முடியுது, மூணாவதுக்கு 72 முடியுது. கரெக்டா? அதோட பிளேஸ் வேற பிளேஸ் மெமரி லொகேஷன். இப்ப பாருங்க, மறுபடியும் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் 32 முடியும், அடுத்து 08. ஒவ்வொரு வாட்டும் இந்த லொகேஷன் மாறும். பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், அடுத்த ஒன்று மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இதனாலதான் வந்து ஏ இப்போ நீங்க போயிட்டு இதுலயுமே போயிட்டு மெம்பர்ஷிப் மாதிரி ஏ அங்க வந்து இன்னும் நாட் இன்னும் போட்டீங்க இல்லையா, இங்க வந்து என்ன போடணும்னா இஸ் நாட்னு போடணும். இப்போ ஏ இஸ் பிக்கு என்ன வரும்? ஏ இஸ் நாட் பிக்கு ஃபால்ஸ், ஏ இஸ் சிக்கு ஃபால்ஸ் வரும், ஏ இஸ் நாட் சிக்கு ட்ரூ வரும். மெம்பர்ஷிப்ல போட்ட மாதிரி அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா. ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்து அதோட மெமரி லொகேஷன் வருது. ஓகேங்களா. கீழே கொடுத்து மெமரி லொகேஷன் 72 முடியுது, கடைசி 48 வருது. இத்தனை ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வர ஏயும் பி சேம் மெமரி லொகேஷன்ல வரும், சி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நான் அவளை டெஸ்ட் பண்றதுக்கு நான் இன்னொரு ஒரு வேல்யூ தரேன். A is equal to 5, B is equal to 5. இப்போ A is B சேமா? A is B same. A is not B? அது சேம் இல்ல. ஃபால்ஸா? A is C? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஓகே, A is C கிடையாது, ஃபால்ஸ். A is C கிடையாது, ஃபால்ஸா? A is not C க்கு ட்ரூ. இது ட்ரூ வருமா? என்னன்னு பாருங்க, உங்களுக்கு நீங்க சொன்னது கரெக்டான்னு பாருங்க. அதுல என்ன நடந்துருக்கு பாருங்க. லாஸ்ட் ரெண்டு மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஏஇசி வந்து ட்ரூன்னு வருது பாருங்க. முதல்ல வந்து ஃபால்ட்னு வந்துச்சா, லிஸ்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் வேற வேற லிஸ்ட் போட்டதனால அது வேற வேற இருந்துச்சு. இப்போ வந்து இது 5 வந்து ஸ்டாட்டிக். இப்போ நீங்க 5 எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் 32ல தான் வரும். இது ரேண்டமா மாறாது. ஓகேங்களா. லிஸ்ட்க்கு மட்டும் ஒரு வாட்டி கிரியேட் ஆகுறப்போ ஒரு மெமரி லொகேஷன்ல மாறும். ஓகேங்களா. புரியுதா? ஓகே. ஐடென்டிட்டி பார்த்தாச்சு. இவ்வளவுதான் ஆபரேட்டருக்குள்ள. பைத்தான்ல ஆபரேட்டர்னா இவ்வளவுதான். இதைத்தான் வந்து காலேஜ்ல காலங்காலமா உட்காந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஆபரேட்டர் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா. இந்த ஆபரேட்டர்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு
பெரிய ஒரு இது மாதிரி வச்சிருப்பானுங்க. ஆனா ரொம்ப சிம்பிள், இவ்வளவுதான் இருக்கு ஆப்ரேட்டர்ல. அதுல பிட்வைஸ்ன்றது உங்களுக்கு அட்வான்ஸ்டு, அது நீங்க படிக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் அதையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் இவ்வளவுதான் இருக்கு. ஓகே. இதை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாத்துருக்கீங்கல்ல, இதைத்தான் நீங்க என்ன பண்ணணும்னா நாளைக்கு வரும்போது நான் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொஸ்டின் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஆனா அந்த மார்க்ல இந்த கான்செப்ட் வராதுல்ல சொன்னீங்க. எந்த மார்க் எதுல வரும்? நாளைக்கு அனுப்ப போற மார்க்ல இப்ப கவர் பண்ற இந்த 2 டாபிக்கும் கவர் ஆகுமா? ஆமா, கவர் ஆகும். நான் அதுலயும் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் நான் சூஸ் பண்ணது. ஸோ நான் டீச் பண்ணதுல இருந்து என்னென்ன எடுக்கணும்ன்றதை நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம். நேற்று வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, இன்னைக்கு வந்து இல்ல இதுல இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிறேன். பட் இந்த லிங்க்ல தான் கிரியேட் பண்ணணும். அப்படி சப்போஸ் ஒரு இது இருக்கான்னு நான் போய் செக் பண்ணுகிறேன். ஏன்னா இந்த ஐடி இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, இந்த மீட்டிங் நான் கிரியேட் பண்ணல. இது வந்து ஹச்ஆர் கிரியேட் பண்ணாங்க. எந்த அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இந்த பாத்து ஹச்ஆர்ல கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம டக்குனு முடிச்சிடலாம். ஆமா, ஹச்ஆர்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். அது ஃபோல்டர் ஒன்று போட்டுதான். இது வரைக்கும் 4 ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே, இதுல வந்து இந்த ஃபோல்டர்ல இனிமே உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். நான் வந்து நம்ம டிரைவ்ல போட்டு ஓகே. கிளாஸ் லிங்க் இங்க இருக்கா? இந்த பயோல பாத்தீங்கன்னா கிளாஸ் லிங்க் இருக்கும். அதுக்கு கீழேயே ரெக்கார்டிங் இதுலயே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் அந்த ரெக்கார்டிங் பார்க்கறது. ஸோ இன்னைக்கு வர்றது வந்து கொஞ்சம் எப்பவுமே எவ்ரி கிளாஸ்லயுமே இந்த ரெக்கார்டிங் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 3 ஹவர் கழிச்சு தான் வந்து இந்த ரெக்கார்டிங் டிரைவ்ல லோட் ஆகும். நான் இன்னைக்கு உள்ளதை நாளைக்கு காலை போட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாமா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. நான் அதோட தியரி, அதாவது நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணலாம். அதோட தியரியை நான் வந்து சொல்றேன், அதையே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்க இன்டர்வியூக்கு பற்றி முன்னாடி படிச்சு எழுதுன மெட்டீரியல் இருக்கு, ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஃப்ளோ, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமோட ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம், ஓகேங்களா? ஒரு பர்டிகுலரா நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றோம், அதோடைய ஒர்க் ஃப்ளோவை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுதான் என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஒரு கோடு எப்ப ரன் ஆகணும், எப்படி ரன் ஆகணும், எத்தனை வாட்டி ரன் ஆகணும்ட்டு இந்த மாதிரி நம்ம அதோட கண்ட்ரோல்ஸை வந்து செட் பண்றது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? சரி, ஓகே. இதுலயே நான் அப்படி போடுறேன் பாருங்க. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ரெண்டாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், மூணாவது லூப் கண்ட்ரோல், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், டகடகன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம், ஓகேங்களா? நல்லா பாருங்களேன். இப்போ இது ஒரு இங்கிலீஷ்ல பேசுற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு தவனுக்கு ஏஜ் வந்து என்ன அப்படின்னா 15 ஆகுது, ஓகேங்களா? இஃப் அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்தா எலிஜிபிள் ஃபார் ஓட், எலிஜிபிள் டு ஓட், ஓகேங்களா? நல்லா பாருங்க. இப்படிதான் ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். கிஃப்ட்ன்ற ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் இல்லையா? கிஃப்ட் அந்த ஏஜ் 18 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த காலன் வைக்கணும், ஓகேங்களா? இந்த கோலன் தான் நீங்க வைக்கணும். ஏஜ் கிரேட்டர் தன் 18 சொல்லிட்டு அந்த கண்டிஷனை முடிக்கிறீங்கன்றதுக்கு கோலன் தான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனை நான் அந்த இடத்துல முடிக்கிறேன்னு சொல்றது கோலன் வைக்கணும், ஓகேங்களா? இஃப் ஏஜ் கிரேட்டர் தன் 18 கோலன் சொல்லிட்டு நீங்க என்டர் அடிச்சாலே ஒரு டேப் தள்ளி தான் வரும். ஏன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள நீங்க இந்த கோட் அடிக்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே.
அப்ப பிரிண்ட் எலிஜிபிள் டு ஓட். அடுத்து அப்படியே ஆப்போசிட்னா என்னது, 18 வயசுக்கு மேல கீழே, கரெக்டா? அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டேப் பின்னாடி வந்துட்டு எல்ஸ் கொடுத்துக்கலாம். எல்ஸ்னா என்னன்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட். நீங்க வந்து இப்படி போட வேண்டாம். என்ன போட வேண்டாம்னா ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இப்படி போட வேண்டாம். அதுவே என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எல்ஸா இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் டு ஓட். இப்போ நான் ஏஜ் 15 கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ நாட் எலிஜிபிள் டு ஓட். நாட் எலிஜிபிள் டு ஓட் வந்துருச்சா? புரியுதா? ஓகே. இப்போ நான் ஏஜ் வந்து 25 கொடுத்தா அப்போ எலிஜிபிள் டு ஓட்னு வரும். அவ்வளவுதான், எலிஜிபிள் டு ஓட்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏஜ் 18 கொடுத்தா இப்போ நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சொல்லல, ஸோ அதனால நாட் எலிஜிபிள் தான். அவ்வளவுதான். இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டுங்கன்னா எலிஜிபிள் டு ஓட் வரும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ புரியுதா அது? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ஒரு நம்பர் ஆடா இல்ல ஈவனான்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் ஆடா இல்ல ஈவனான்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு சினாரியோ வந்து சொல்ல போறீங்க. நீங்க சொல்ல நான் கோட் அடிப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆடா ஈவனா எப்படி போறோம் நல்லா பாருங்க. ஒண்ணு இப்போ வந்து நான் நம்பரை வந்து எப்படி யூசர் கிட்ட இருந்தே வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இன்புட்டை நம்மளே வந்து கொடுக்காம யூசர் கிட்ட எப்படி வாங்குறதுன்னு தெரியும் தானே? அது அவுட்புட்ல டைப் பண்ற மாதிரி வரும். கன்சோல்ல டைப் பண்ற மாதிரி வரும். எப்படின்னா இப்போ நான் ஒரு நம்பர் வாங்க போறேன், கரெக்டா? அதனால நம்பர்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுல போயிட்டு என்டர் எ நம்பர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிருக்கீங்களோ அது வெளியே வரும். என்டர் எ நம்பர். ஓகே. இப்போ நீங்க சொல்லும் போது இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், நம்பர்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எனக்கு கேட்குது பாருங்க, ஒரு இன்புட் கேட்குது. நான் என்ன சொல்லிருக்கேன் கேட்குது பாருங்க, என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லுதா. நான் 7ன்னு சொன்னேன்னா எனக்கு 7ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த 7 வந்து என்ன டைப்ல இருக்கு? இன்டிஜர்ல இருக்கா? பட் நீங்க அந்த 700 டேட்டாவை இன்புட் ஃபங்க்ஷன்ல வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்டிஜரா எடுக்காது, ஸ்ட்ரிங்கா எடுத்துரும். இன்புட் ஃபங்க்ஷன் வாங்க ஸ்ட்ரிங்கா எடுத்துரும். அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்னா டைப் ஃபங்க்ஷன் கூட தெரிஞ்சுக்கலாம். போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு 7 என்னவா எடுத்திருக்கு. இப்போ நான் வந்து 7 ஆட் பண்றேன். ஒரு 7 கொடுத்தேன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுது பாருங்க, str. அப்போ நான் வாங்கும் போதே அந்த இன்புட்டை நம்பரா வாங்கணும்னா இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இன்டிஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ரன் பண்ணும்போது நான் சேம் அதே 7 கொடுத்தேன்னா இப்போ அது ஒரு இன்டிஜர்னு காட்டும். புரியுதுங்களா? புரியுது. அவ்வளவுதான். இப்போ நமக்கு இதை தூக்கிடலாம். இஃப் நான் ஒரு நம்பர் வாங்க போறேன், அந்த நம்பர் மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் 2ஆல டிவைட் பண்ணும் பொழுது அதோடைய ரிமைண்டர் 0வாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, ஒரு நம்பர் 2ஆல டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அது என்னது? அது ஒரு ஈவன் நம்பர், கரெக்டா? ஆனா எந்த ஒரு ஈவன் நம்பரா இருந்தாலுமே நீங்க அதை டிவைட் பண்ணா அதுக்கு ஒரு ரிமைண்டரே வராது. அதனால அது 0வா இருக்கும். அதனாலதான் நான் அதை ஈவன் நம்பர் சொல்றேன். நம்பர் 2ஆல டிவைட் பண்றப்ப இப்ப 2ஆல டிவைட் பண்றப்ப ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கு. 4 2ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 2ன்றது அவுட்புட்ல வந்துரும். ரிமைண்டர் எதுவுமே இருக்காது, கரெக்டா? இப்போ 5ன்றதை நீங்க என்ன பண்ண போறீங்க, 2ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 5 வரும். அதுதான், அந்த ரிமைண்டர் வந்து வரவே கூடாது. ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர். எல்ஸ் 0க்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா அது ஒரு ஆட் நம்பர். அவ்வளவுதான். இப்போ ஒரு நம்பர் கேக்குது, நான் 5ன்னு தரேன், என்ன வரும்? வந்துருச்சா? இப்போ நம்பர் கேக்குது, நான் 3ன்னு தரேன். என்னதான் அது? ஒரு ஆட் நம்பர் தான். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது 8ன்னு தரேன், அது ஈவன் நம்பர். இப்போ கிளிக் பண்ணும்போது 6ன்னு தரேன், அதுவும் ஒரு ஈவன் நம்பர். இந்த மாதிரி நீங்க ஆடா ஈவனான்னு போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்பர் 2ஆல டிவைட் ஆகும்போது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஈவன் கொடுக்கணும். ஆல்ரெடி இது ஈவன்ல தானே இருக்கு. அதாவது ஆடுன்னு கொடுக்கணும். ஆடுன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல இது ஆடுன்னு கொடுக்கும். இந்த இடத்துல போயிட்டு இப்போ போட்டு நீங்க ரன் பண்ணணும், உங்களுக்கு அது ஏதாவது. நான் 5ன்னு கொடுத்தா அது மேலே போட்டணும், கீழே போயிட்டு 5ன்னு கொடுத்து என்டர் அடிச்சா அது ஒரு ஆடு நம்பர். அண்ட் 8ன்னு கொடுத்து என்டர் அடிச்சா அது ஒரு ஈவன் நம்பர். ஓகே, புரியுதா? ஓகே ப்ரோ. இப்போ நீங்க தான் ஒண்ணு பண்ண போறீங்க. என்னன்னா இப்போ உங்களுக்கு நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ பாருங்களேன். இதை நான் வந்து இந்த எலிஜிபிள் டு ஓட் இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம், இது எப்படியே இருக்கட்டும்.
இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் அதை சன் பண்ணணும்ல, அதனால நம்ம இப்படி வச்சுட்டு வச்சது. இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 18க்கு நான் கிரேட்டர் தன் ஈக்குவல்ட்டுன்னு போட்டேன் இல்லையா, ஆமா. நான் ஈக்குவல்ட்டுன்னு போடல. நான் என்ன பண்றேன், 18 மட்டும் கொடுத்துருக்கேன். ம். நீங்க என்ன பண்ணலாம்னா 18 வயசு வந்திருக்கான் அப்படின்னா எலிஜிபிள் டு ஓட், நாட் எலிஜிபிள் டு ஓட்னு இருக்கு இல்லையா, ம். ஜஸ்ட் பிகேம் எலிஜிபிள் டு ஓட்ன்ற மாதிரி 18ன்ற ஏஜ் கொடுத்தா புரியுதுங்களா? 19 ஆமா. கொடுத்தாலோ லைக் கரெக்டா 18ன்ற மாதிரி நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் பிகேம் அண்ட் எலிஜிபிள் டு ஓட்ன்ற மாதிரி வரணும். ஓகேங்களா? ஆ. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர்ல எல்லிஃப்னு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணலாம். ஓகே. எல்லிஃப். ஓகேங்களா? எல்லிஃபுக்கு என்ன அர்த்தம்னா எல்ஸுக்கும் கிஃப்ட்க்கும் நடுவுல இருக்கிறது தான் எல்லிஃப். ஓகேங்களா? எல்டிஃப். எல்லிஃப் எல்ஸுக்கும் கிஃப்ட்க்கும் நடுவுல இருக்கிறது. ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணணும்? ஜஸ்ட் ஜஸ்ட் பிகேம் எலிஜிபிள் டு ஓட். eligible to vote. ஜஸ்ட் பிகேம் எலிஜிபிள் டு ஓட். இப்போ பாருங்க, ரன் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து இதை டெலிட் பண்ணிடலாம். இன்புட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன், 18 கொடுத்துருக்கேன். 18 கொடுத்தா என்னது? 18 கொடுத்தா just became. இப்போ நான் 15ன்னு தரேன். நல்லா பாருங்க, இந்த 15ன்றப்போ என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் உள்ள போகுது. இப்போ ஒரு சின்ன டைம் எடுக்குது, ஒரு செகண்ட் எடுக்குது இல்லையா, அப்போ அது சிந்திக்குது, திங்க் பண்ணுது. இந்த 15 இதுல போய் பாக்குது, இது செட் ஆகல, அப்புறம் அடுத்து போகுது, இதுவும் செட் ஆகல அப்படின்னா இதுக்கு போகுது. ஓகேங்களா? இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலனா தான் இதுக்கு போகும். இது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இதே பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் இது சாட்டிஸ்ஃபைட் ஆகி இது சாட்டிஸ்ஃபைட் ஆகாம சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இது பிரிண்ட் பண்ணிடும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலனா தான் எல்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாம 15க்கு நாட் எலிஜிபிள் டு ஓட் வந்துருச்சா, இப்போ வந்து நான் நாட் எலிஜிபிள் டு ஓட் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே காட்டுதான் உங்களுக்கு நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 25ன்னு மாத்துறோம். ஓகேங்களா? எலிஜிபிள் டு ஓட். இப்போ 25 18ன்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் பிகேம் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? வந்துருச்சா? ஓகே. இப்போ நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்க. இப்போ நீங்க சொல்ல நான் கோட் அடிக்க போறேன். இந்த கோட் ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பா இந்த லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஒரு நம்பர் இன்புட் வாங்க போறோம் இல்லையா, அதனால இந்த லைன் நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட் வாங்கும்போது அதை இல்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா வாங்கணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அனுப்பிக்கலாம். எப்படி அனுப்பிக்கலாம்? பாசிட்டிவா நெகட்டிவானா? கிரேட்டர் தென் 0வா இருந்தா பாசிட்டிவ், லெஸ்ஸர் தென் 0வா இருந்தா நெகட்டிவ். சூப்பர், அவ்வளவுதான், முடிஞ்சு. இஃப் ஏ வந்து நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர். எல்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர். இப்போ நான் ரன் பண்றேன். கேக்குறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 கொடுத்தா பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? -5 கொடுத்தா நெகட்டிவ் நம்பர். இப்போ 0 கொடுத்தா அது நெகட்டிவ் நம்பர் வந்துரும். பட் எனக்கு வந்து 0 கொடுத்தா 0 நம்பர்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம எல்எஃப் ஆட் பண்ணணும். சொல்லுங்க, எப்படி ஆட் பண்ணலாம்? அதை நடுவுல எல்எஃப்னு போட்டு எல்எஃப் நம்பர் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணி ஈக்குவல் டு 0 0. அவ்வளவுதான். இப்படி போட்டீங்கன்னா அவருக்கு 0 நம்பர். ஓகேங்களா? புரியுதா ப்ரோ? ஓகே. 5 கொடுத்தா பாசிட்டிவ், -5 கொடுத்தா நெகட்டிவ், 0 கொடுத்தா 0. ஓகேங்களா? புரியுதா? இவ்வளவுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட். இவ்வளவுதான் கிஃப் எல்ஸ், கிஃப் எல்லிஃப் எல்ஸ். ஓகேங்களா? இதுல நெஸ்டட் கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி பார்ப்போமா? கிஃப்ட்குள்ள ஒரு கிஃப்ட் இருந்தா நெஸ்டட் கிஃப்ட், லூப்புக்குள்ள ஒரு லூப் இருந்தா நெஸ்டட் லூப், ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நெஸ்டட் ஃபங்க்ஷன், மாடியூலுக்குள்ள ஒரு மாடியூல் இருந்தா நெஸ்டட் மாடியூல். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு, நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. பேக்கேஜுக்குள்ள ஒரு பேக்கேஜ் இருந்தா நெஸ்டட் பேக்கேஜ் அப்படின்னு நிறைய இருக்கு. நெஸ்டட்ன்ற வார்த்தைகள்னா உள்ளுக்குள்ள இன்னொன்னு இருக்குன்றது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாம். ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 7, சிக்கு வந்து 6. இதுல யாரு பெரிய ஆளு? பி. இப்போ ஃபைண்ட் இந்த லார்ஜஸ்ட் நம்பருக்கு கோட் எழுதுப்பா. ஓகேங்களா? இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் பியான்னு கேக்குறேன். கிரேட்டர் தென் பியா? ஏ வந்து கிரேட்டர் தென் பி இல்ல, பட் நம்ம ஃபுல் கண்டிஷன் எழுதிடுவோம். ஓகேங்களா? இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருந்தா நம்ம ஏ வந்து சியோட கம்பேர் பண்ணணும். கரெக்டா? இப்போ ஏ கிரேட்டர் தென் சின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஏ இஸ் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ அது ஏயோட பியோட கம்பேர் பண்ணும்போது ஜெயிச்சிருச்சு, பட் சியோட கம்பேர் பண்ணும்போது தோத்துருச்சுன்னா எல்ஸ் சி இஸ் லார்ஜஸ்ட். அவ்வளவுதான். பிரிண்ட்
C is largest. ஓகேங்களா? இப்போ ஏயோட பி கம்பேர் பண்ணும்போது தோத்துருச்சு. அப்போ பி தான் பெருசு. அப்பனா இந்த இடத்துல எல்ஸுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ பி வந்து ஏயோட பெருசு நமக்கு தெரிஞ்சிச்சு எல்ஸ்ல. ஓகேங்களா? அப்போ அந்த பின்றது ஏயோட பெருசான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சியோட பெருசான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ பி கிரேட்டர் than சி. அப்படி சக்சஸ் ஆயிருச்சுன்னா பி இஸ் லார்ஜஸ்ட். இல்லனா சி தான் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் என்ன வரும்? உங்க வேல்யூ கொடுத்துட்டோமா? இப்போ பின்னு வந்துட்டோம். அவ்வளவுதான். கீபோர்ட் இன்டரப்ட். இது நம்ம பிரச்சனை கிடையாது. திருப்பி ரன் பண்ணா வரும். பி இஸ் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? நீங்க எகன் போயிட்டு ரன் பண்ணீங்கனாலும் அது பி இஸ் லார்ஜஸ்ட்னு வந்துடும். இப்போ நான் போயிட்டு சிக்கு பக்கத்துல 16 தரேன். இப்போ இது வரும் சி இஸ் லார்ஜஸ்ட். சி இஸ் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஏக்கு பக்கத்துல ஏ 55ன்னு சொல்றேன். இப்போ ஏ இஸ் லார்ஜஸ்ட். ஏ இஸ் லார்ஜஸ்ட். இது என்ன பண்ணுதுன்னா இப்போ ஏயை விட ஏயும் பியும் போயிட்டு கம்பேர் பண்ணுது. ஓகேங்களா? ஏ வந்து பியை விட பெருசுன்றதுனால அது சியை விடவும் பெருசுன்னு தெரிஞ்சாதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அப்போ பியை விட கம்பேர் பண்ணும்போது அது பெருசாயிருச்சு. சியை விட கம்பேர் பண்ணும்போது அது பெருசுனா ஏ தான் லார்ஜஸ்ட். இல்ல ஏஐ வந்து பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ பெருசாயிருச்சு. பட் சியோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாயிருச்சுன்னா சி வந்து பி கூட கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அது கம்பேர் பண்ற ஏ ஆல்ரெடி பியை விட பெருசுதான். ஓகேங்களா? அதனால ஏ வந்து சி பெருசாயிருச்சுன்னா சி தான் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? எல்ஸ் அப்படின்னா ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும்போது பி தான் பெருசு அப்படின்னா நம்ம பியை வந்து சியோட கம்பேர் பண்ணணும். இப்ப சியோட கம்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏன்றது பியை விட சின்னதா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பி வந்து சியோட கிரேட்டர்னு பார்த்தா எஸ் கிரேட்டர்னா பி இஸ் லார்ஜஸ்ட். இல்ல அப்படின்னா சி தான் லார்ஜஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா நெஸ்டட் கிஃப்ட் கண்டிஷன். ஓகேங்களா? நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும். இது வந்து நெஸ்டட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நெஸ்டட் கிஃப்ட். ஓகேங்களா? கிஃப்ட்க்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு பாருங்க. அதனால இது பேர் நெஸ்டட் கிஃப்ட். புரியுதா ப்ரோ? இன்னைக்கு பார்த்ததெல்லாம் இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு எடுப்போம். நாளைக்கு நீங்க இந்த மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் வாட்ஸ்அப்ல. வரல வந்துருச்சா? வரல தானே? இல்ல அதான் நான் வந்து மார்க் டெஸ்ட் ஒன்னு அனுப்பி விடுறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே ஜஸ்ட் கொஸ்டின் வியூ பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கும்? ஓகேவா? காட்டுதா? அதுல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். நீங்க போட்டுட்டு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல அதை வியூ மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. ஒரு பிராக்டிக்கல் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ நம்ம இதுல பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு நம்பரை கொடுத்து பிரிண்ட் பண்ணணும். இன்டிஜரை பிரிண்ட் பண்ணி காட்டணும். 2 இன்டிஜரை ஆட் பண்ணி காட்டணும். ஒரு ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ணணும். 2 ஃப்ளோட்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஒரு பேரை வந்து வேரியபிள்ல கொடுத்து ஹெலோன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணி அந்த பேரை டிஸ்பிளே பண்ணணும். ஒரு பேர்ல நீங்க ஒரு வேரியபிள்குள்ள கொடுக்குறீங்க, ஒரு வேரியபிள் ஒரு பேர் கொடுக்குறீங்களா, அந்த பேர்ல எத்தனை லென்த் இருக்குன்றதை காட்டணும். ஒரு நம்பரை 10 கம்பேர் பண்ணிட்டு அது 10 பெருசா இருந்துச்சுன்னா ட்ரூ, சின்னதா இருந்தா ஃபால்ஸ். நீங்க இது கிஃப்ட் கண்டிஷன் கொடுக்க வேண்டாம். டேரக்டா சும்மா 10 கிரேட்டர் தென் 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் காட்டும். அதே மாதிரி தான் 18லயும் கொடுத்துருக்கு. இதுக்கு நீங்க கிஃப்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டாம். டேரக்டாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன மட்டும் நீங்க பூலியன்ல போட்டு பாருங்க. ஓகேங்களா? இது வந்து லிஸ்ட்ல ஒரு 5 நம்பர் கொடுத்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். அப்புறம் அந்த லிஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி காட்டணும். இது எல்லாமே வந்து நான் அந்த டூல்ல போட்டு ஆமா விஎஸ் கோட்ல மார்க் 1 ஓகேங்களா, mark1.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அதுல இது ஒண்ணா அடிக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்கு பூலுக்கு அப்புறம் லிஸ்ட்டுக்கு 2, டப்புளுக்கு 2, செட்டுக்கு 2, டிக்ஷனரிக்கு 2 இருக்கும். அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பரேட்டருக்கு 2 கொடுத்துருக்கும். அரித்மெட்டிக் 2, கம்பேரிசன் 2, லாஜிக் 2, அசைன்மெண்ட் 2, பிட்வைஸ் 2, மெம்பர்ஷிப் 2, ஆட்ரிட் 2, 30 இருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த 30க்கு மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். இதுக்குள்ள எம்சிக்யூ இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். நீங்க இதை லேர்ன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எடுங்க, which data type stores whole number. எந்த டேட்டா டைப் வந்து ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணும்? இன்டிஜர். ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணு. இவரை நீங்க வந்து லைக் எதை யூசர் இன்புட் கெட் பண்றதுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஹெலோட லென்த் எவ்வளவு 5 இந்த மாதிரி நீங்க ஒண்ணா பார்க்கணும். உங்களுக்கு ஒரு குவிக் அனாலிசிஸ் கிடைக்கும். நீங்க டக்கு 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 வந்து சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேங்களா? இதுலயே ஒரு 30 இருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த 30க்கான ஆன்சர் நாளைக்கு நான் கேட்கறேன் உங்களுக்கு நேர்ல. ஓகேங்களா? இதை நான் வந்து இதோட அவுட்புட்டை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் கேட்கறேன், நேர்ல கேட்கறேன். இதை நேர்ல சொல்லுவோம். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள ஃபார் லூப் வைல் லூப் ரெண்டையுமே முடிச்சிடலாம். ஆமா, ஃபார் லூப் வைல் லூப் அப்புறம் லூப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு. அது மூணுமே சிம்பிளா இருக்கும். அதை முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க ஃப்ரைடேயுமே கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரெகுலர் ஆஃபீஸ் மாதிரி இது பண்ணாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. நீங்க சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண டைம் கொடுங்க. நீங்க ஃப்ரைடேயுமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரைடே எடுக்கனாலும் என்ன, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, பாத்துக்கலாம். அப்புறம் இந்த தேர்ஸ்டே மட்டும் எனக்கு எலெக்ஷன் பாண்டிச்சேரியில.
என்னது ப்ரோ? கம்மிங் Thursday 9 பாண்டிச்சேரியில எலெக்ஷன். எலெக்ஷன் கமிங் 9th ஆமா Thursday நான் பாண்டிச்சேரி போயிடுவேன். வியாழக்கிழமையா? ஓகே ஓகே. ரிட்டர்ன் வந்துன்னு இருக்கேன் டிராவல்ல. சரி அப்போ ஒன்றும் நம்ம ஃப்ரைடே கணக்கு பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஃப்ரைடே கணக்கு பண்ணிட்டு 11 12 நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ 13 கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. டவுட்னா நீங்க போன கால் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே பாய். பாய்.